நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஷேன் நிகமோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ப்ராஜெக்ட்டை வந்து ஹீரோஸோட மார்க்கெட்டை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு அட்டெம்ப்டாக தான் தெரிஞ்சிச்சு. என்னதான் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் ஒருத்தங்க ஷேன் நிகமோட ஃபர்ஸ்ட் படமா இதை பார்க்குறாங்க அப்படின்னா, பரவாயில்ல எல்லாம் நடிச்சுக்கிறாப்லையே, இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு தேடி பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்து சாந்தனோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தமிழ்ல அவரை பெருசா யூஸே பண்ண மாட்றாங்க. அட்லீஸ்ட் மலையாளத்துல இருந்து இப்படி ஒரு முக்கியமான ரோல், கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ ரோலு. ஆரம்பத்துல ஒரு மாரி நார்மலான கேரக்டரா தான் போகும். ஆனா அந்த கேரக்டர் தான் கதையில ஒரு மாற்றத்த உண்டு பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். கடைசியில அந்த கிளைமாக்ஸ் கிட்டக்க அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் கேரக்டர்ல அந்த மணி, ரமேஷ் கேரக்டர்ல நடிச்ச அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லயும் சரி, எமோஷனல் மூமெண்ட்ஸுமே சரி, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மத்தபடி பூர்ணிமா, பிரீத்தி அஸ்ரானி, அல்போன்ஸ் புத்திரன், செல்வராகவன்னு படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் அவங்களுக்கு குடுத்த போர்ஷன நீட்டா பண்ணி குடுத்துருந்தாங்க. முக்கியமா அல்போன்ஸ் புத்திரனோட அந்த கெட்டப்பு, அவருக்குன்னு தனியா விட்ட அந்த டீசர்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்கும் போல, வேற லெவல்ல இருக்கும் போல நெனச்சான். பட் அந்த கேரக்டரும் வீக்கா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓகேவா தான் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த பல்டி என்ன பொறுத்தளவுக்கு ஒரு தடவ பார்க்கலாம். ஸோ குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.